ஏனெனில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனை விட்டு துன்மார்க்கனாய் விலகினதில்லை. சாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வழியில் நான் நடந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறேன், கர்த்தர் சொன்னபடியே நான் நடக்கிறேன், அவருக்கு பிரியமாக நான் நடக்கிறேன், என் பேச்சு கரெக்டாக இருக்கு. ஏனென்றால் 15ஆம் சங்கீதத்தில் நம்ம படித்தோம், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாதிருப்பான். நம்ம வாய்னால் சொல்லிடுறோம் இல்லைங்களா, இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அள்ளி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆணையிட்டதில் நீ நஷ்டம் வந்தாலும் நீ தவறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அசைக்கப்பட முடியாது. அடுத்தது, இன்னைக்கு கர்த்தருடைய காரியங்களிலே நம்ம என்ன செய்கிறோம்? இந்த நாட்களில் பாஸ்டர் நமக்கு ஆகாய் தீர்க்கதரிசியுடைய 2 அதிகாரம் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நீ திரளாய் விதைத்து கொண்டு வந்து எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குற, ஆனால் எல்லாமே பொத்தலான பாக்கையில் போகுது. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் உழைக்கிறேன், நான் இந்த வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், அதை பண்ணுறேன், ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போகுதுன்ட்டு தெரிய மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம கையில் ஆசீர்வாதம் காணப்படுகிறதா இல்லை ஆசீர்வாதம் குறையுதா? எந்த விதத்தில் நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கிறேன்? ஆராய்ச்சி பார்க்கறதுல தப்பே இல்லை, அன்னுதினமும் ஆராய்ச்சி பார்க்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன பேசினேன், என்னென்ன செஞ்சேன், எப்படி செஞ்சுருக்கலாம், எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தன்னை தானே நிதானித்து பார்க்குறான். தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் நிற்கலை, நான் செய்யலை, நான் அவருக்கு பிரியமாக நடந்ததுனால தான் அவர் எழும்பினார். எழும்பி தன் பிள்ளையை தொட்டதுனால அவர் எவ்விதமாக அவருக்காக வழக்காடு. வாசிமா. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். நல்ல இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மேட்டிமையானவர் மேலே தேவன் கண்ணோக்கமாக இருக்க மாட்டார். ப்ரைட் கோஸ் பிஃபோர் ஃபால். ஒரு மனுஷன் பெருமைப்படுறான்னு நினச்சிங்கனாக்கா அழிஞ்சு போகிறான்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் இறக்க செய்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய லைஃபு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நம்ம காணப்படுகிறோமா? இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவாதி தேவன் நமக்கு எதிராளியாக மாற்றுறதுக்கு நம்ம ஏன் பெருமைப்படணும்? நம்ம பெருமை எங்கேருந்து வருது? நம்ம உள்ளான மனுஷன் இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா தேவன். அந்த இருதயத்தில் ஒரு பெருமை, ஒரு குட்டி பெருமை. இதுதான் நடந்தது லூசிஃபருக்கு. அவனை போல அழகுள்ளவன், சௌந்தரியம், மியூசிக்கு எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் என்ன சொன்னான்? நான் என்னத்துக்கு இவருக்கு போய் நான் ஆராதனை பண்ணணும், அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை வைப்பேன். அவன் மனசில் தான் தோணுச்சு. எல்லாம் பாருங்கள், நம்ம இருதயம்தான். அந்த மனசு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான்.
அந்த மனசு அப்படியே அவனை தாறுமாறாக்கிடுச்சு. தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த எண்ணத்தை தேவன் அறிந்தார். அவனோட சேர்ந்து 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ், 3ல் 1 பகுதி கீழே தள்ளினார். இன்னைக்கு அதை தான் உலகமெல்லாம் வச்சு சுத்தின்னு இருக்குது. 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லிட்டு ஜனங்க அதுக்கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. அவன் வித்த எல்லாம் செய்வான், அற்புதம் நடக்கும், எல்லாம் வானத்துலேருந்து அக்னி கூட கொண்டாந்து நிறுத்துவான். அது பொய்யான காரியங்கள். தேவன் அது பார்க்கல. அதற்காக தான் தேவன் இறங்கி வந்தார். தேவகுமாரனாக இறங்கி வந்து நம்மளை மீட்டெடுத்தார். ஸோ பெருமைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இடமே இருக்கக்கூடாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனத்தை போடுவாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் இரக்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை, அவருடைய தயவு, அதை கிடைச்சி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து வாசிங்கம்மா. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமருக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும். இந்த வசனத்தை இதை நம்ம ஸ்லிப் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு போயிட்டோம். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன். தயவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் இரக்கமுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரக்கம் வரும். நீங்கள் புனிதன், ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஹோலி பர்சன், ஹீஸ் அ ஹோலி காட். புனிதனுக்கு புனிதனாகவும், மாறுபட மர்சிஃபுல், அப்ரைட், ரைட் ஸ்டாண்டிங் அண்ட் அப்ரைட், பியோர். ஆனால் மாறுபடுகிறவனுக்கு நீர் மாறுபடுகிறவரார் மாறிடுவார். நல்லா அந்த வேர்ட்ஸை தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சிடணும். நான் பியூராக இருந்தால் கர்த்தர் வில் ஷோ ஹிம்செல்ஃப் அஸ் அ பியூர் பர்சன் அன்டு மீ. நான் ஒரு இரக்கமுள்ளவளாக இருந்தாக்கா தேவனுடைய இரக்கம் எனக்கு இறங்க போகுது. நான் தயவுள்ளவளாக இருந்தேனாக்கா தேவனுடைய தயவு நீங்கள் எடுத்துருப்பாருங்க எப்படின்ட்டு வார்த்தைகள் இல்லை வர்ணிக்க. அந்த அளவுக்கு தேவனுடைய தயவும் இரக்கமும் கிருபையும் நம்ம மேலே பொழியறதுக்கு நம்ம வழியை திறந்துடலாம். சரி, அடுத்தது வாசிங்கம்மா. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா? எல்லாரும் உலக பிரகாரமாக சொல்கிற வார்த்தைன்னா பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை என்ன சொல்கிறார் இவர்? விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதுக்கு உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த உலக பிரகாரம் மனுஷன் என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு திருப்பு, பாசிட்டிவ் திங்க், பாசிட்டிவ் டாக், பாசிட்டிவ், அதை அப்படி கொண்டாடுறாங்க. பட் வேர்ட் ஆஃப் காட் சேஸ் விசுவாசத்தோடு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அதன்படி நடக்கணும். தாவீது தான் சொல்கிறாரு, நான் உம்மால ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டுவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செய்ய போகிறதில்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையினால தான் எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன், உம்மால மட்டும்தான் நடக்க போகுது, இது என்னால் கிடையாது, என்னால் கூடாத காரியம், நான் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன், ஆனால் என் தேவாதி தேவனோ மகா பெரிய தேவன், மகிமை நிறைந்த தேவன், அந்த தேவனால தான் இவை யாவும் நான் செய்ய போகிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் as a faith confession with utmost trust. அசைக்கப்படுவதில்லை, அவ்வளோதான். என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார். அடுத்தது வாசிங்கம்மா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வச்சுக்கோங்க.
அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இஸ் a ஷீல்ட். நம்ம ஏசப்பாவை நம்பிட்டோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை பற்றி லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், சில்ட்ரன்ஸ் டேக்கு. ஒரு குழந்தை எப்படின்னா தன் தகப்பன் தாய் சொல்கிற வார்த்தைக்கு சந்தேகப்பட மாட்டாங்க. நம்ம பிள்ளை தான் சொன்னால் என்ன சொன்னான்னா, அப்பா வந்து கீழே குதிமான்னு சொன்னாக்கா அந்த குழந்தை அப்படியே நம்பி கீழே குதிக்கும். அது எப்படி அப்பா காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அப்பா சொல்லிட்டாரு அப்படியே எகிரி அப்படியே விழுந்துரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, குழந்தை போல இரு. அவங்களுக்குள்ள கயில் கிடையாது. விசுவாசன்றதெல்லாம் பிள்ளைங்கிட்ட தான் நம்ம பார்த்து கற்றுக்கணும். பெற்றவங்களை எப்படி நம்புகிறாங்கன்ட்டு. அதை வளர்ந்து இந்த உலகத்தோடு சேரும்போது தான் அவங்களோட மைண்டு கரப்ட் ஆகுது. நம்ம அதை கரப்ட் ஆகாதபடிக்கு இந்த பிள்ளைகளை நம்ம கரெக்டாக பெற்றோர்கள் நம்ம கொண்டு வந்துட்டோன்னு வைங்களே, அவங்க பெரிய வல்லவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். என் வாழ்க்கை அப்படி தான் காணப்படணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, அட்மோஸ்ட் ஃபெய்த். ரைட், வாசிமா.